Hi team, good morning. Sir, audible? Audible, please. Hi, I'm எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஏன்னா இந்த நாளுக்காக நான் 4 மாசம் காத்திருந்தேன். ஐம் பிரான்ஸ் டைரக்டர் ஜெனிடான்னு சொல்றதுல ஐம் சோ ப்ரவுட். இந்த மூமெண்ட் வந்து ஐ வுட் ரியலி லைக் டு டெடிகேட் டு ஆல் மை டவுன்லைன்ஸ், மை லைஃப் லைன்ஸ் தே ஆர். அப்புறம் என்னோட அப்லைன்ஸ். பேசிக்லி என்னை ஜாயின் பண்ணவங்க வந்து விட்டுட்டாங்க. அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து 16% சங்கீதா. அவங்க கண்டிப்பா ஒரு நாள் சில்வர் டைரக்டர் ஆகி இங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்ப நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எனக்கு கைட் பண்ணது அவங்க தான். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து நான் சங்கீதாவுக்கு தான் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் லாவண்யா, எந்த டைம் நான் எல்டிபி கேட்டாலும், எந்த டைம் நான் வந்து பைலட் பேட்ச் கேட்டாலும், அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம், நைட்டு, மிட் நைட் எப்போ கேட்டாலும் அடுத்த 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்ல எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அந்த எல்டிபிக்கு சார் நான் உங்களுக்கும் நான் ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தேங்க்யூ இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ட். நீங்கள் பண்ண எஃபர்ட்டுக்கும் த நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் யூ ஆர் சேஞ்சிங், பீயிங் அ மேன், எவ்வளோ விமனோட லைஃப்பை வந்து நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கிறத நினைக்கும் போது ஐம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் டு சே ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் சம்டைம்ஸ் நான் நினச்சிருக்கேன், சே ஒரே ஊர்லேருந்து நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு லீடராக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. ஓகே, அது வந்து உள்ளத்திலேயே இருக்கும், நமக்கு இருக்கும். நம்ம ஒரு லீடர் ஆகுங்கிறது நம்ம மனசு சொல்லும். நம்ம அதை ஜஸ்ட் கேட்டாலே போதும். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே என் ஸ்கூல்ல வந்து நான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்கேன். காலேஜ்ல கவுன்சிலரா இருந்திருக்கேன். இப்போ என் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நான் பிடிஏ மெம்பர். ஐ வுட் ஆல்வேஸ் லைக் டு க்ரோ. நான் எப்பவுமே அந்த லைம் லைட்ல இருக்கணும்னு சின்னதுல இருந்தே நான் நினைச்சிருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து ஒரு விளையாட்டுத்தனமா தான் வந்துச்சு. ஓகேவா, ஒரு என் கசின் கூட பேசிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ற, வாட் ஆர் யூ டூயிங் போது இந்த மாதிரி, இது ஏதோ ஒரு பார்ட் டைம் நான் சும்மா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் விளையாட்டுத்தனமா தான் நான் பார்த்தேன். ஓகே, பட் அந்த 28 மினிட்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு மனசுல வந்து எப்படி தோணுச்சுன்னா, எங்கேயோ பொருள் வாங்குறேன், எப்படி வீட்டுக்கெல்லாம் தேவை இல்லையா, எங்கேயோ வாங்குறேன், சரி இங்க வாங்கி பார்க்கலாம், என்ன இப்போ, வாட் பிக் டீல், பிடிக்கலன்னா வி வில் நாட் பை, அவ்வளோதானே, வை நாட், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் நான் உள்ள வந்தேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் சீரியஸ். ஆனா வந்து நான் ஜாயின் பண்ண டேட் வந்து மே 8th. ஓகே, மே 9th வந்து ஐ பர்ச்சேஸ்ட். நைட்டு தான் ஐடி போட்டு தராங்க சங்கீதா. மே 9th வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, எதுவுமே தெரியாது. ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஹர் ஃபார் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் யூ வாண்ட் மீ டு பைன்னு. 100 பிவி முடிஞ்சா பண்ணுங்க. நாங்க இமீடியட்லி என்ன எடுத்து உள்ள கார்ட்ல ஆட் பண்ணுன்னு கூட தெரியல. ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி புட் ஒரு 100 பிவிக்கு நான் ஐ பர்ச்சேஸ்ட். ஆனா அந்த ஈவினிங் வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் நடக்குது எங்க ஆர்விடி டீம்ல. ஸோ அந்த ஆர்விடி ட்ரீம் ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்போ ரியாஸ் சார் வந்து, இந்த இடத்துல ரியாஸ் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப அழகாக ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவருக்குன்னே ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை வந்து கேட்கும் போது வாங்காதவன் கூட வாங்கிடுவான், அந்த மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வந்து அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் வந்து நான் அப்போவே பாருங்க, நான் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன். அடுத்த மாதம் 100 பிவிக்கு என்ன வாங்கணுங்கிறதுக்கு அன்னைக்கே நான் வந்து லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். இது நீங்க யூ ஹேவ் டு ஒன்லி ட்ரஸ்ட் மீ ஹியர். ஓகே, ஸோ நான் வந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன் அடுத்த மாசம் 100 பிவிக்கு. ஸோ வந்து எங்கேயோ மைண்ட்ல வந்து அப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ பாத்தீங்கன்னா நான் இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட, ஓகே வென் ஐ சே டச் வுட், நான் ஒரு நாள் கூட ட்ரைனிங்கை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நாட் ஒன் டே. எங்கேயாவது நடுவில் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூல வந்து ஏதாவது போயிடுச்சுன்னா அந்த டைமிங்கை நோட் பண்ணி வைப்பேன். அந்த 8:40 to 8:50 போவேன். போயிட்டு ரெக்கார்டிங் வாங்கி அந்த 8:40 to 8:50 நான் படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நான் போய் கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐ வாஸ் வெரி ட்ரூ. நான் வந்து மே 8th ஜாயின் பண்ணேன். ஆனா வந்து கரெக்டா ட்ரைனிங் வரும்போது ஒவ்வொரு தடவையும் லீடர் சொல்றாங்கல்ல, ஸ்ரீராம் சார், அப்புறம் மார்க்கோ சார் சொல்றாங்கல்ல, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. நான் வந்து ஒருத்தவங்க ஒன்று சொன்னா நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அது அதுல வந்து நான் கொஞ்சம் எனக்கே என்னைய ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுலயும் முக்கியமா நம்மள மேல இருக்கவங்க, தி அப்ளைன்ஸ், ஒரு அச்சீவ் பண்ணவங்க ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா வி ஷுட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். அப்புறம் நம்ம அவங்க சொல்றத வந்து உள்வாங்கி நான் நோட்ல எழுதி வைப்பேன். ஏன்னா மறந்துடுவேன் நான். ஸோ நான் எழுதி வைப்பேன். எழுதி வச்சு அந்த மாதிரி கத்துக்கிட்டது ஜாஸ்தி. அதே மாதிரி சரவணன் சார் Q&A செஷன்ல ஏதாச்சும் சொல்ல மாட்டாரான்னு நான் பார்ப்பேன். ஒரு தடவை வந்து சொன்னாரு,
நீங்க மதர் லைனை விட உங்க சைட் லைன் பாயிண்ட்ஸ் கம்மியா இருந்தா நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம்னு சொன்னாரு. அது ஒரு சேலஞ்சா எடுத்தேன். ஓகே, ஐ எம் சோ ப்ரவுட் டு சே இன்னைக்கு 4 லைன் வச்சிருக்கேன். 4 லைன்ல எவ்ரி சிங்கிள் லைன் என் மதர் லைனை விட ஜாஸ்தி. அண்ட் ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் இட். நான் அதுக்காகவே நான் வந்து பிளான் பண்ணி ஐ எக்ஸிக்யூட்டட் எவ்ரி திங். ஸோ இதுல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு உழைக்கணும், அதை பத்தி நினைக்கணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, அந்த கிராஃப் அப்படியே மேல போகிறது நமக்கு தெரியும். அந்த 8th இருந்து மே 8th இருந்து 28th வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல. நான் குவைட்டா சின்சியரா கம்ப்ளீட்டா சிஸ்டமை வந்து கத்துக்கிட்டேன். அன்டில் டைமண்ட் டைரக்டர். டைமண்ட் டைரக்டர் வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூட சலிக்காம எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஸ்டார் டைரக்டர் அம்லு மேம் வந்து தூங்கவே மாட்டாங்களான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் எப்ப கேட்டாலும் ஷீஸ் தேர். நான் ஒரு வாய்ஸ் தான் விடுவேன், யூஸ்வலா கால் பண்ண மாட்டேன். வாய்ஸ் விடுவேன், இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு அவங்கதான் பெரிய காரணம். அது அது மறுக்க முடியாத உண்மை. எனக்கு எவ்வளவோ நேரத்துல நான் ஆக்சுவலி நான் கொஞ்சம் டவுன்லாம் ஆயிருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு என்ன சொல்றது, புதுசுல்ல. ரிஜெக்ஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் மாதிரி. ஓகே, ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுவேன் நானு. அந்த டைம்லாம் வந்து இப்படிதாங்க இருக்கும் ஜெனிட்டா, ஒண்ணும் இல்ல, பண்ணலாம், நீங்கெல்லாம் அப்படிதாங்க இருக்கும், அப்படிதான். அந்த டைம் வந்து என்னால தாங்க முடியல. எப்படி சொல்றது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம் இப்போ, ஏன் பிளாக் எல்லாம் பண்ணிட்டு போறாங்க, நம்ம என்ன பண்ணோம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் வந்து பயங்கரமா எனக்கு மைண்ட்ல வந்து அது ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் an இம்பாக்ட். பட் அதை விட்டு என்னை வெளியில கொண்டு வந்தது வந்து அம்லு மேம் தான். இதுக்கிடையில வந்து நான் சிஸ்டம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன ஆகுது, அந்த 28th அப்புறம் 20 days வச்சுட்டேன். மாசம் முடிய போகுது. எனக்கு இந்த ஷார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ஐ சம்வேர் ஃபீல் லைக் ஓகே யூ ஆர் நாட் குட் இனஃப் அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த 20 daysல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அதை போய் நான் சொன்னேன். சொல்லி அதே ஆர்டரை என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க, 2 பேரும் வாங்கினாங்க. ஸோ ஈஸியா வந்து நான் ஃபாஸ்ட் அட் 8 ஆயிட்டேன். ஓகே, எனக்கு அதோட எஃபர்ட்டே தெரியல, அப்படியே ஜாலியா அப்படியே வந்தாச்சு. ஆனா அந்த 8 to 12 டிராவல் அப்போ நான் படாத பாடில்ல. இங்க எத்தனையோ பேர் 8 to 12 இருப்பீங்க, தயவு செய்து கிவ் அப் பண்ணிடாதீங்க, ரொம்ப டஃப் தான். அதுலயும் நான் வேற யோசித்து பாருங்களேன், ஃபாஸ்ட் அட் 8 ஆயிட்டேன். அப்போ 300ல இருந்து 2400 எங்க இருக்கு. நான் நான் லிட்ரலா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஐடிஸ் எடுக்க தெரியல, எனக்கு பேச தெரியல. என்னதான் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு வரல. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ மேம் வந்து இப்படி பேசியிருக்கூடாது, நீங்க இப்படி பேசியிருக்கணும். அந்த மாதிரி டீம் மீட்டிங்ல வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு மாக் கால் மாதிரி எல்லாம் பேசி அந்த மாதிரி எல்லாம் நிறைய சப்போர்ட் வந்து அப்ளைன் சப்போர்ட் இல்லாம நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, அப்ளைன் சப்போர்ட் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாதுப்பா. நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான், அப்ளைனை நல்லா இறுக்கமா புடிச்சுக்கோங்க. நீங்க அதாவது நம்ம அம்மா அப்பா எப்படி நமக்கு ஒண்ணுன்னா நம்ம அம்மா அப்பா தானே முழுசா ஒரு அன்பு வச்சிருப்பாங்க நம்ம மேல. அதேதான் அப்ளைன்ஸும் நம்மள முழுசா பாத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட மைண்ட்லயே இருக்கும். நம்மள வளர்த்தாதான் அவங்க வளருவாங்கங்கிறத தாண்டி அவங்களுக்கு சிஸ்டம் தெரிஞ்சு அந்த சிஸ்டம்ல அவங்க பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது, யூ ஹாவ் டு லிசன், யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட், யூ ஹாவ் டு கிவ் யோர் டைம், யூ ஹாவ் டு மெடிடேட் ஆன் தட். நீங்க வந்து என்னைக்கு வந்து அப்ளைன் சொல்ற வார்த்தைகளை நீங்க கேக்குறீங்களோ, அந்த டவுன்லைன் வந்து அச்சீவ் பண்ணாம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நானே பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டேங்கிறதே எனக்கு இப்போ கூட என்னால நம்ப முடியல. ஆனா எனக்கு தெரியும், நான் எஃபர்ட் போட்டேன், சின்சியரா ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். டீம் மீட்டிங் எனக்கு 2 டவுன்லைன் இருக்கும் போதே நான் வந்து டீம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். என் டவுன்லைன்ஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட் as well. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. நான் வந்து என்கரேஜ் தான் பண்ணேன். ஆனா அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. டீமா நாங்க யுனைடடா நல்லா க்ரோ ஆனோம். எல்லாருமே 8% தாண்டிட்டாங்க. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபாஸ்ட் அட் 8 ஆகும்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அந்த வவுச்சர் வந்து ஆக்சுவலி எனக்கு தான் வந்திருக்கணும். ஆனா வந்து யாருமே வேலை செய்யாத ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு. ஓகே, ஏன்னா மதர் லைன்ல லாஸ்டா இருக்கிறவங்க 8% ஆனா அவங்களுக்கு தான் சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு எல்லா குரூப் விட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். ஹவு கேன் தே டூ திஸ், இது என்னது இது, இந்த சிஸ்டமே தப்பு, இட் இஸ் சோ ராங் அப்படின்னு வெளியில போயிட்டேன்.
அடுத்த நாள் காலையில நீங்க நம்ப மாட்டீங்க 6 மணிக்கு அம்னு மேமும், சுந்தரி மேமும் எனக்கு கால் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 5% நானு அந்த டைமு. அப்பதான் 8% ஆயிருக்கேன். டீமுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு ஒரு 500 பாயிண்ட்ஸ் குடுத்திருந்திருப்பேன். அவ்வளோதான். ஓகே. அடுத்த நாள் காலையில கால் பண்ணி, "ஏன் ஜெனிட்டா நீங்க எக்ஸிட் ஆனீங்க? என்ன ப்ராப்ளம்?" நான் அப்ப இத சொன்னேன். "இந்த சிஸ்டமே தப்பு. எனக்கு புடிக்கல. இது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணது நானு. அது எப்படி யார் ஒருத்தவங்களுக்கு எப்படி நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டேட் குடுப்பீங்க?" "இல்லம்மா, இது இப்படிதான்னு என்ன புரிய வச்சாங்க." அது ஆனா ஒண்ணு, அந்த சிஸ்டம வந்து இப்ப கூட நான் கொஸ்டின் பண்ணுவேன். ஏன்னா, போஸ்டர் ஐடி வச்சு கூட அவங்க குடுத்திருந்திருக்கலாம். ஸ்டில் ஐ ஹேவ் திஸ் ஃபயர் இன்சைட் மீ வேர் ஐ ஹேவ் டு கொஸ்டின். ஏன்னா வந்து அ இது வந்து நல்ல அப்பர் லெவல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு. தே கேன் ஸ்டில் சூஸ் 8% ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வித் கவுண்ட் ஆஃப் த போஸ்டர் ஐடி. போஸ்டர் ஐடில யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அப்படி குடுக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வை த சிஸ்டம் ஒர்க்ஸ் தட் வே. எனிவேஸ். ஸோ அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் எனக்கு கால் பண்ணாங்கற ஒரே காரணத்துக்காக நான் திரும்பி உள்ள வந்தேன். அன்னைக்கு உள்ள வரும்போது ஐ டிசைடட் ஓகே. ஐ ஹேவ் டு லேர்ன் த சிஸ்டம் மச் வெல். என்னோட டவுன்லைன்ஸ்க்கு இது நடக்கக்கூடாது. அப்பல்லாம் எனக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு இது நடக்கக்கூடாதுன்னு உள்ள வந்தேன். அவங்க 2 பேருமே வவுச்சர். எப்படி 2 பேருக்குமே வவுச்சர் அந்த டைம். ஏன்னா ஸ்லோவா தானே க்ரோ ஆனேன். ஐ அம் ஜஸ்ட் சேயிங். அப்படியே ஸ்லோவா ஒன் பை ஒன் அப்படியே என்னோட இப்ப பார்த்தீங்கன்னா, என் டீம் நல்லா க்ரோ ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வவுச்சர் போய் சேரணுங்கிறதுக்கு பார்த்து அதுக்கேத்த மாரி நான் வந்து லெக்ஸ் போட்டேன். இப்ப நான் இது எதுக்கு நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து மல்டிபிள் லைன் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, ஸ்ரீராம் சார் சொன்னத அப்படியே நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். இந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட் தான் அப்படின்ட்டு. பட் இட் ஆக்சுவலி ஹெல்ப்ட். மல்டிபிள் லைன்ஸ் வச்சு அதுல பாயிண்ட் வரணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ இஃப் யூ கேன் ஆக்சுவலி பிளான், யூ கேன் டூ வெல். ஸோ அந்த 8 to 12 டிராவல் வந்து ரொம்ப லாங்கா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 12க்கு மேல ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டேன். டீம் நல்லா க்ரோ ஆச்சு. அ நெறைய அ அதர் மீன்ஸ் ட்ரை பண்ணேன். நான் ஏற்கனவே எங்க டீம் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். இங்க ஒரு 15,000 பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகுற மாரி நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். கண்டிப்பா விசிட்டிங் கார்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த விசிட்டிங் கார்ட வந்து நல்ல கிரவுட் இருக்கிற இடத்துல போய் குடுங்க. இப்ப தீபாவளி வரப்போது. நெறைய எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும். சாரி ஸ்டால்ஸ் போடுவாங்க. எங்கேயாவது போய் யூ ஜஸ்ட் கீப் இட். அங்க பில் பண்ற இடத்துல வைங்க. இங்க யூ கேன் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட் இன் அ ரைட் வே டியூரிங் தீபாவளி டைம். இத நீங்க பண்ணலாம். அப்புறம் வொர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ல போய் குடுக்கலாம். கண்டிப்பா திஸ் வில் ஹெல்ப். ஏன்னா வந்து வொர்க்கிங் விமென்னா வொர்க்கிங்ல கண்டிப்பா காசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்னா கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணலாம். பேசுற மாரி பேசினா கண்டிப்பா ஐடிஸ் எடுக்க முடியும். ஸோ வொர்க்கிங் விமென் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வின் எனக்கு. ஸோ எப்படியோ நானும் வந்து என் டீம்ல எல்லாருக்கும் நான் என்ன செய்றேனோ அதே நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாம வேற என்னென்ன மெத்தட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நல்லா அமையறது இல்ல. ஆ என் ஃப்ரெண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இத போய் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, ஷி டோல்ட் மீ, "ஜெனி யூ வில் லூஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். தயவு செய்து டோன்ட் டெல் எனிபடி. டோன்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் டோன்ட் டெல்." அத நான் ஆக்சுவலி ஃபாலோ பண்ணேன். நான் இன்னுமே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நோபடி நோஸ். ஓகே. அந்த 2 பேர் இருக்காங்களே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மள ஜட்ஜ் பண்ணாத ஒரு 2 பேரு. மித்தபடி யாருக்குமே சொல்லல. எங்க வீட்ல வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ பண்றா, சரி பண்ணட்டும். ஏன்னா நான் என் வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். 2 குழந்தைங்க இருக்காங்க. தே ராக் இன் ஸ்கூல். தே ஆர் வெரி குட் இன் அகாடமிக்ஸ். என் பையன் 12த் அவன் நல்லா படிப்பான். அவன் ட்ராக்ல அவன் போறான். என் பொண்ணு 6த். ஷி இஸ் ஆல்சோ வெரி குட் இன் ஸ்டடீஸ். ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஸ்டடீஸ் ஃபார் எனிதிங். ஸோ வந்து டைம் மேனேஜ்மென்ட் பக்காவா நான் பண்ணுவேன். அவங்க படிக்கிற டைம் படிப்பு தான். இந்த 1 ஹவருக்கு அப்புறம் அவ்வளோதான். போய் படிக்க உட்காந்துருவோம். அவ்வளோதான். ஸோ இத எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே இங்க நான் மீட்டிங்ஸ்ல நெறைய பேர் பேசுறத கேட்டுருக்கேன். அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் சில டைம் ஹர்ட் கூட ஆயிருக்கு. நம்ம இத்தன சம்பாதிக்கிறது எதுக்காக? நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும். நம்ம குடும்பம் யுனைட்டடா இருக்கணும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும். அப்ப நீங்க வந்து வெஸ்டீஜ்க்கு டைம் குடுக்கும்போது, யூ ஹேவ் டு கிவ் டைம் டு யுவர் ஃபேமிலி அஸ் வெல். இந்த கரூர் இன்சிடென்ட்ட பத்தி நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன். யாரோ ஒரு ஹீரோ பின்னாடி எல்லாரும் போறாங்க. உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் ஹீரோ அவங்களுக்கு. தட்ஸ் a ஹியூஜ் லாஸ். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு நீங்க தான் ஹீரோ. ஸோ கீப் யுவர் செல்ஃப் சேஃப். இது ஆஃப் டாபிக் போயிடுச்சு. ஐம் சாரி பட் ஐ வாண்டட் டு சே தட். பேசிக்கலி நான் ஒரு லைஃப் கோச். ஓகே.
I talk to many people. I transform lives. I do free counseling. I'm a psychologist. I do child psychology படிச்சிருக்கேன். So I'm also a teacher, nursing, nursery teacher training பண்ணேன். And I'm still studying human psychology. சரவணன் சாரை பத்தி ஒரு தீசிஸே என்னால் எழுத முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்னென்ன இந்த சொசைட்டிக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதனால எனக்கு பயங்கர ஹியூஜ் ரெஸ்பெக்ட். இவருக்கு வந்து நான் வந்து ஏதோ ரொம்ப பேசினா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மை அதுதான். ஹீ இஸ் அன் அன்சங் ஹீரோ. இவர் தான் ஆக்சுவல் ஹீரோ. எவ்வளோ விமன் லைஃப் வந்து அவங்க மாத்திருக்காங்க. விமன் மட்டும் இல்லை, எனிபடி ஃபார் தட் மேட்டர். இப்போ எனக்கு வந்து இன்கம் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு இன்கம்காக நான் இங்கே ஆக்சுவலி வரல. பட் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் இட். எனக்கு வந்து வெஸ்டேஜ் வந்து ஒரு டோப்பமைன் மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்வலாகவே வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். சேர்ந்து 4 மாதம் தான் ஆகுது. ஆனால் நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து நடந்த 2 ட்ரைனிங்க்கும் நான் போயிருக்கேன். I'm a certified train the trainer beautician and I'm a certified agri-next training நான் போயிருக்கேன். ஸோ நான் வந்து நாலேஜை வளர்த்துக்கணும்னு நான் எதுவுமே நான் மிஸ் பண்ணதில்லை. ஐ வில் நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே இந்த டிராவல்ல நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பத்தி ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன்னா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை முதல் கொண்டு சொல்லி தான் ஒரு ப்ராடக்டே நான் போய் என்டோர்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை லிட்ரலா ஐ வில் ஷோ தெம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜும் கிடைக்கும், அது மேல நம்பிக்கை இருக்கும். நான் வாங்காத பொருளை இது வரைக்கும் யாருக்கும் நான் சஜஸ்ட் கூட பண்ணது கிடையாது. நான் வாங்கின பொருளை எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். அதுல இருக்க நன்மை தீமை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ப்ராடக்ட் நாலேஜ் அவ்வளோ முக்கியம். வெஸ்டீஜ்ல வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு நீங்க அப்ளைன் சப்போர்ட்டை கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜஸ்ட் 1 ஸ்டெப் அபவ் போகாதீங்க. அதாவது இப்ப எனக்கு வந்து சங்கீதா தான் எனக்கு எல்லாமே சொன்னாங்க. ஆனாலும் நான் அம்னு மேம் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். லாவண்யா கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கேன். சுந்தரி மேம் கிட்ட ரொம்ப ஜாஸ்தி பேச முடியாது, ஏன்னா அவங்க எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனாலும் நான் எப்போ வாய்ஸ் விட்டாலும் கேட்டு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க எவ்வளவு பிஸியோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாத்திருக்கேன். என் டவுன்லைன்ஸ்க்கு நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, உங்க டவுன்லைன்ஸ்க்கு நீங்க தான் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துங்க. அவங்கள நல்லா வச்சுக்கிட்டா நம்ம நல்லா இருப்போம். அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. கோ பை லிட்டில் டார்கெட்ஸ். சின்ன சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளாரே. கண்டிப்பா இட் வில் டேக் யூ டு ஹையர் இது. எனக்கு வந்து என்னன்னா, இந்த 4 மந்த்ஸ்க்கு மேல நான் வந்து பே பண்ணி வாங்கக்கூடாதுன்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். 5th மந்த் வந்து நான் சேலரியில தான் வந்து ஐ ஷுட் பை த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஃபார் வாட் எவர் ரீசன் எனக்கு அப்படி தோணுச்சு. அதே மாதிரி இந்த டீம் மீட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, டைரக்டர் குரூப் மீட்டிங் போயிட்டு இருக்கு, இந்த இந்த 12% மட்டும் இந்த டீமுக்கு இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவேன், முதல்ல இதை வந்து நம்ம வந்து வி ஷுட் பிரேக் திஸ், எல்லாத்தையும் வி ஷுட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆன் ஃபயர். லெட் மீ டெல் யூ, நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இந்த டிபிபியோட அச்சீவ் பண்ணணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் இட். ஏன்னா என்னாலயும் பண்ண முடிஞ்சிருக்குன்னா நீங்க எல்லாரும் நல்லா பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சரியா தமிழ் கூட பேச வராது. பாதி நேரம் ஏதாவது இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருப்பேன். வேர்ட்ஸ் சரியா யூஸ் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிற நானே இன்னைக்கு பிரான்ஸ் டைரக்டர் ஆயிருக்கேன்னா கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தங்கனாலையும் கண்டிப்பா முடியும். இட் இஸ் வெரி மச் டூபிள். இப்போ தோணும், ஒருமே மலை மாதிரி இருக்கும், மலையா தோணும், கிடையாது. அப்படியே பெர்சிஸ்டண்டா இருங்க. இப்ப நான் 4 மந்த்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நான் சப்போஸ் ரொம்ப எஃபர்ட் போடாம இருந்திருந்தாலும் ஒரு நாள் நான் ரீச் பண்ணியிருப்பேன். இங்க வந்து நீங்க வந்து பொறுமையா இருக்கணும், கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும், நம்பணும். நம்ம லைஃப் மாறும், பாசிட்டிவா நினைக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களையே. அப்ளைன்ஸை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாம் எத்தனை பேர் பைலட் பேட்ச் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டா கொடுக்குறாங்க, எத்தனை பேர் ட்ரைனிங் மிஸ் பண்ணா அடுத்த நாளே ஃபாலோ பண்ணி லிங்க் கொடுப்பேன் பாருங்கன்னு. இந்த இடத்துல வந்து போத்துமணி சிஸ்டர் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவங்க 100 பிபி சிஸ்டர், ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ. அந்த வீடியோவை நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 தடவையே நான் பார்த்துருக்கேன். என் டவுன்லைன்ஸ்க்கு அந்த இவங்க இதுக்கு முன்னாடி பேசினாங்களே பிரியங்கா, உண்மைதான். சி சம்டைம்ஸ் நமக்கு தெரியுமா நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போறோம்னு. அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே ஐ வாஸ் பிளஷிங் இந்த பக்கம். ஏன்னா நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லும் போது ப்ராடக்ட் பிடிஎஃபோட அந்த 100 பிவி வீடியோவும் நான் அனுப்புவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வேலை கம்மி இல்லையா?
ஸோ அதை பாருங்க. உண்மையுமே நிறைய பேர் மனசு மாதிரி 100 PV வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டிப்ஸ், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி கிவ் அப் பண்ணாதீங்க. ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்க. கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் எவ்ரிதிங். நான் வந்து இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா இதுக்கு என்னோட சின்சியாரிட்டி, என்னோட ஹார்ட் ஒர்க், எல்லாத்துக்கு மேலே என் கனவு எப்படியாவது டைரக்டர்ஸ் குரூப்குள்ள வரணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்டிபி கொடு, பைலட் பேட்ச் வீடியோ கொடுன்னு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி ஹியர். பர்சனலா நான் நிறைய ஷேர் பண்ணல பர்சனல் லைஃப் பத்தி. ஐ திங்க் இட் இஸ் டூ ஏர்லி. இனி சில்வர் நம்ம அடுத்தடுத்து போவோம் இல்லையா, அப்போ ஐ வில் கம் அண்ட் ஷேர். சரவணன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எல்டிபி. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் அது ஒரு இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் கூட யோசிச்சிருக்கேன். பட் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ லைக் டு ஹேவ் இட் இன் இங்கிலீஷ். எனக்கு வந்து வெஸ்டீஜ் அடுத்த லெவல் எடுத்துட்டு போகணுங்கிறதுல பயங்கர ஆசை. ஐ சீரியஸ்லி வாண்ட் டு அஸ்பயர் டு பிகம் ஒன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு லீடரா நான் வரணுங்கிறது மட்டுமே இப்போ என்னோட மைண்ட்ல இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வெஸ்டீஜ் ஃபேமிலி. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச்.